அன்னைக்கு நீ சொன்ன போய் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சிடும் பயந்து தானே பார்த்தும் பார்க்காத மாதிரி போன. அந்த இடத்துல வேற யாராவதா இருந்திருந்தா அங்கே உன் மானம் போயிருக்கும். மாப்பிள்ளை அமைதியா இருந்தது பெரிய விஷயம். இப்ப நான் என்னப்பா பண்றது? ஆபீஸ்ல உண்மையை சொல்லமா? பா வேலை போயிடுமேப்பா. வேலை போனா பரவாயில்லம்மா, ஆனா வாழ்க்கை போனா கிடைக்காது. என்னால இந்த வேலையை விட முடியாதுப்பா. அதுக்காக இப்படி எத்தனை நாளைக்கு நடிச்சுக்கிட்டு இருப்ப? தெரியலப்பா, போற வரைக்கும் போகட்டும், பாத்துக்கலாம். பிரியா, உன் குடும்பத்துல நிம்மதி போயிடுமா? நீ சொன்ன பொய்க்கு உடந்தையா இருக்கன்னு எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குதுமா. இதை பாருமா, மாப்பிள்ளை நல்ல மூட்ல இருக்கும்போது தயவு செஞ்சு இந்த விஷயத்த சொல்லிடு. அதான் உனக்கும் நல்லது, உன் வாழ்க்கைக்கும் நல்லது. பார்க்கலாம்ப்பா. பிரியா, நீ நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்லைம்மா. நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். சரிம்மா, ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு. வரேன்ப்பா. சஞ்சய், டேய் சஞ்சய், டேய் டேய் சஞ்சய், டேய் 2 நாளைக்கு முன்னால டெலிவரி கொடுக்க வேண்டிய வண்டிடா இது. எந்த வேலையும் பார்க்காம அப்படியே வச்சிருக்கிற. அது என்னாச்சு உனக்கு? டேய், நான் ஒரு 2 நாள் என் ஊருக்கு போகக்கூடாதா? நான் இல்லைன்னா இந்த வேலையெல்லாம் அப்படி அப்படியே இருக்குமாடா? என்ன என்ன பிரச்சனை உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. டேய், முசை பிடிக்கிற நாயை மூஞ்ச பார்த்தாலே தெரியும். உன் மூஞ்சி தான் காட்டி கொடுக்குத ஏதோ பிரச்சனையில் இருக்கிறேன்னு. என்ன பிரச்சனை சொல்லு. அண்ணா, பிரியா கூட ஒரு சின்ன பிரச்சனைண்ணே. ஷப்பா, குடும்பம்னா பிரச்சனை இருக்க தாண்டா செய்யும். அதுலேயும் உன் வீட்டில் சொல்லவே வேணாம். அதுக்காக வேலை செய்கிற இடத்துல வந்து இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தா வேலை நடக்குமா? இல்லை உருப்பட தான் முடியுமா? மனசு சரியில்லைண்ணே. எப்போ பாரு தோலில் தொல்லையை தூக்கி போட்டு சுற்றுறதே உன் வேலையாக போச்சு. இன்றைக்கி என்ன பிரச்சனை? அண்ணா, சனிக்கிழமை அவள் சினிமாவுக்கு போயிருந்தா. ஆமாம், பிக்கப் பண்ண என் பைக் கூட எடுத்துகிட்டு போனேன். ஆனால் அங்கே என்ன நடந்தது தெரியுமாண்ணே? அவள் கூட வேலை பார்க்குற ஒருத்தன் கூட சினிமாவுக்கு போயிருக்கானே. ஆனால் என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறானே. அப்படின்னு என்னென்ன அர்த்தம்? டேய், உன் பொண்டாட்டியை சந்தேகப்படுறியா? ஐயோ அண்ணா, அவளை நான் சந்தேகம்லாம் படலை. ஆனால் அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குண்ணே. ஆனால் அவள் அதை எங்கிட்ட மறைக்கிறா. உன் பொண்டாட்டி நல்லவ தான். நீ அவன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிற எல்லாம் சரிதான்டா. ஆனால் அந்த பசங்க இருக்கிறானுங்களே, கையை காலை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டானுங்க. பார்த்தியா, பெங்களூரில் புது வருஷம் அன்னைக்கு ரோட்டில் நடந்து வந்த பொண்ணுக்கிட்ட தகராறு பண்ணியிருக்கானுங்க. டிவியெல்லாம் போட்டான், பார்த்தல? ஆமாண்ணே, நம்ம பசங்க கூட ஃபோனில் போட்டு காமிச்சாங்க. கவிஞன் சொன்ன மாதிரி பூனையில் சைவமும் கிடையாது, ஆம்பளையில் யோகியனும் கிடையாது. தப்பு பண்ணுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா எந்த ஆம்பளையும் சும்மா இருக்க மாட்டானுங்க. டேய், நான் உன்னையும் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அண்ணே, இப்போ என்னென்ன பண்ணுறது? ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற பசங்க என்னமோ அமெரிக்காவிலேயே வேலை பார்க்குற மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படி இப்படி இருக்க ஆசைப்படுவானுங்க. அவனுக்கு போதைக்கு நம்ம பொண்ணுங்களை ஊறுகாயாக யூஸ் பண்ண பார்ப்பானுங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. உன் பொண்டாட்டிக்கிட்ட பக்குவமாக சொல்லி
இந்த பசங்கிட்ட இருந்து விலகியே இருக்க சொல்லு. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டானுங்கடா. என்ன? சரிண்ணே. சரி சரி, வேலையை பாரு. டேய், இங்கே காட்டு. 18 19 போட்டேன்னா அப்படியே போய் 20 21 எடுத்துட்டு வா. போ. சரிண்ணே. இப்போ இவனுக்கு கருத்து சொல்லியே நான் கருத்து போயிடும் போல் இருக்கு. வாங்க மேடம். இங்க ரவிங்கிறது நான் தான் ரவி. சொல்லுங்க. வண்டியில கொஞ்சம் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? வண்டி ஆக்சிலேட்டர் திடீர்னு ரேஸ் ஆயிட்டே இருக்கு. பார்த்தலாம் மேடம். ஆமாம், இதுக்கு முன்னால் உங்களை நான் பார்த்ததே இல்லையே. நான் வேற ஒரு ஒர்க் ஷாப்ல தான் வண்டியை விடுவேன். சரி. என் ஃப்ரெண்டு தான் சொன்னா உங்க ஒர்க் ஷாப்ல கார் நல்லா சர்வீஸ் பண்றீங்கன்னு. அதான் இங்க சரிங்க வந்தேன். சரிங்க மேடம், நீங்கள் பேனட்டை ஓப்பன் பண்ணுங்க. ரவி மேடம், அந்த பையன் இங்கே தான் வேலை செய்கிறானா? இந்த பையனா? இவனை தெரியுமா மேடம் உங்களுக்கு? தெரியும். ஒரு வகையில் எனக்கு சொந்தம்தான். பார்க்கறதுக்கு என் பையன் மாதிரியே இருப்பான். டேய் சஞ்சய், தம்பி சஞ்சய். அண்ணா, அம்மா. அம்மா. ஏய், என்னது? எப்படி இருக்க? நல்லா இருக்கம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாரு பாட்டிமாலாம் எப்படி இருக்காங்க? எல்லாருமே நல்லா இருக்காங்க. நீயும் பிரியாவும் தனி கொடுத்தனம் போயிட்டு கேள்விப்பட்டோம். ஆமாம்மா, நாங்கள் 2 பேரும் தனியாக தான் இருக்கோம். பிரியாவுக்கு ஏதாவது விசேஷம் உண்டா? இன்னும் இல்லைம்மா. ஏன்பா, கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சே. ஏன் குழந்தை வேண்டான்னு தள்ளி போட்டிருக்கீங்களா? அதெல்லாம் இல்லைம்மா, பிரியா வேலைக்கு போகிறா, அதனால தான். அப்படியா? பரவாயில்லையே. எங்க வேலைக்கு போறா? ஏதோ ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டுருக்கா. ஓ, ஐடி கம்பெனினா நிறைய சம்பளம் இருக்குமே. வேலையும் அதிகமாக தான் இருக்கு போல. ஓ ஆமாம்மா, ஐடி கம்பெனினா அப்படித்தானே இருக்கும். பிரதீப் அஞ்சலி எப்படி இருக்காங்கம்மா? என்னம்மா, என்னாச்சு? அதை ஏன் கேட்குற? அவங்க அப்பாவுக்கு பிரதீப்பை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. பிரதீப்புக்கும் அஞ்சலிக்கும் கல்யாணம் பண்ணி அவங்கள கொடைக்கானலுக்கு அனுப்பி வச்சிட்டாரு. இப்போ 2 பேரும் அங்கே தான் இருக்காங்களா. அவர் ஃப்ரெண்டோட எஸ்டேட்டில் வேலையா. நாங்கள் அவங்கள பார்க்கக்கூடாதுன்னு இந்த மனுஷன் கொடைக்கானலோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எதுவுமே தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. பிரதீப்பை பார்க்காம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு உன்னை பார்க்கும்போது என் பையனை பார்த்த மாதிரியே இருக்கு. அம்மா, ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்கம்மா. கண்டிப்பா வரேன். நீயும் நம்ம வீட்டுக்கு வா. பாட்டி உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவருக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும்ல. அந்த மனுஷனுக்கு பிரதீப்பை தவிர மற்ற எல்லாரையுமே பிடிச்சிருக்கு. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. அஞ்சலி கண்டிப்பாக பிரதீப்பை மாற்றிடுவா. போக போக பிரதீப்பை எல்லாருக்கும் பிடிக்கும்.
நானும் கடவுள்கிட்ட அதை தான் வேண்டிகிட்டு இருக்கேன். பொறுமையாக இருந்து பார்ப்போம். பிரதீப் மாறிட்டான்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். மேடம் சரி பண்ணிட்டேன் மேடம். ஓட்டி பாருங்க, ஏதாவது ப்ராப்ளம்னா கொண்டு வாங்க, சரி பண்ணிடலாம். சரிங்க. எவ்வளோ ஆச்சு? 300 ரூபா மேடம். அண்ணா என் சம்பளத்துலேருந்து பிடிச்சிக்கங்கண்ணா. ஏய் சஞ்சய், அதெல்லாம் முடியாது. நீயே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற, நான் கொடுக்குறேன். இந்தாங்க. தேங்க்ஸ் மேடம். டேய் நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கிறியா? ஏதாவது சேர் கொண்டு வந்து போட. பரவாயில்ல, நான் கிளம்பணும். சரிங்க மேடம், பேசிகிட்டு இருக்கு வரேன். சரிண்ணா. சஞ்சய், இங்கே உனக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்க? 6000 ரூபாம்மா. என்னது 6000 தானே? இவ்வளோ கம்மியாக இருக்கு? எங்கள் 2 பேருக்கு இதே போதும்மா, சமாளிச்சுப்போம். பிரியாவும் வேலைக்கு போகிறதால இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு பிரதீப்பை நினச்சாதான் ரொம்ப வேதனையாக இருக்கு. அங்கே என்னென்ன கஷ்டப்படுறான்னு தெரியல. அவனுக்கு எவ்வளோ சம்பளம், அவன் தங்கியிருக்கிற வீடு எப்படி இருக்கும், எனக்கு எதுவுமே தெரியல. அம்மா எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. பிரதீப்க்கு ஒரு குறையும் இருக்காது, நல்லா இருப்பாங்க. அதுக்கு இல்லைப்பா, அஞ்சலி வேற முழுகாமல் இருக்கால்ல. அவருக்கும் பொறுப்பு வந்துருமா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்னவோப்பா, உன்னை பார்த்து பேசினது எனக்கு பிரதீப் கிட்ட பேசின மாதிரியே இருக்கு. ஆமா, நீயே இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, நீயே சொந்தமாக ஒரு ஒர்க் ஷாப் வச்சுக்கலாம்ல. அதுக்கெல்லாம் நிறைய முதலீடு போடணுமா? இங்கே பாரு, நீ எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? உனக்கு நாங்கள்லாம் இல்லையா? உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா தயங்காமல் எங்களை வந்து கேளு. சரி, நான் கிளம்புறேன். பிரியாவை கேட்டதா சொல்லு. சரிங்கம்மா, நான் வரேன். நான் போயிட்டு வரேன். சரிங்கம்மா. பெரிய இடத்துலலாம் கான்ட்ராக்ட் வச்சுருக்கேன். தெரிஞ்சவங்கண்ணே. ஓ, பார்த்தா நல்லா வசதியான மாதிரி தெரியுது. அவங்க வீட்டுக்காரர் போலீஸ் ஐஜி. நானே உங்கள்கிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன். நல்லா வேலை தெரிஞ்சு வச்சுருக்க, பொறுப்பாக இருக்கிற. பேசாமல் சின்னதாக ஒரு ஒர்க் ஷாப் வச்சு செட்டில் ஆகிடு. என்னென்ன சொல்கிறீங்க? உங்களை விட்டுட்டு நான் எப்படி? அதெல்லாம் முடியாது. டேய், அதுக்காக காலம் பூரா வேலை பார்த்துட்டே இருக்க போறியா? தனியாக போனால் நல்லதாண்டா. நம்ம கஸ்டமரில் கொஞ்சம் பேர் அனுப்பி வைக்கிறேன், என்ன சொல்கிற? பார்க்கலாண்ணே. எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்கோம், பார்க்கலான்னு அசால்ட்டாக சொல்லிட்டு போகிறான். மீனா, ஏன் இருட்டில் உட்காந்துருக்க? ஏன்னா கேட்கறது காதல இல்லையா? என்னாச்சு மீனா, ஏன் இருட்டில் உட்காந்துருக்க? எப்போ வந்தீங்க? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நீ எப்படி உட்காந்துருக்க லைட்டு கூட போடாம? கொஞ்சம் இருங்க, டீ போட்டு கொண்டு வரேன். மீனா, நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லலையே. ஏன் இருட்டில் உட்காந்துருக்கேன்னு கேட்டேன். என் கேள்விக்கெல்லாம் பதில் கிடைச்சிருந்தா நான் ஏங்க இருட்டில் உட்காந்துருக்க போறேன்? என்ன பதிலே காணோம்? நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு புரியுது. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, என்ன மன்னிச்சிரு. நீங்க தான் பேசுறீங்களா? இது கனவா இல்லை நிஜமா? என்னமோ தெரியல, கொஞ்ச நாளாவே எனக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட அப்படி நடந்துருக்கூடாது. நீங்க இப்படி பேசுறத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இருங்க, நான் உங்களுக்கு போய் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். 2 பேரும் செகண்ட் ஷோ படத்துக்கு போயிட்டு டிஃபன் சாப்பிட்டு வீட்டுக்கு வரலாம். ஓகே? நிஜமா தான் சொல்றீங்களா? ஏய், நிஜமா தான் சொல்றேன். போய் ரெடி ஆயிட்டு வா. நீங்க? நான் இப்படி தான் வரணும். ஐ எம் ரெடி. நீ போய் ரெடியா போ. சரிங்க.
என்னங்க இது? ஏது இவ்வளவு பணம்? எல்லாம் நம்ம பணம் தான். ஏங்க, என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. உண்மையிலே இதெல்லாம் யார் பணம்? உங்களுக்கு எப்படி கிடைச்சது? தெரிஞ்சவங்களுக்கு நாளைக்கு கொடுக்கணும். நீங்க யாருக்கு வேணாலும் கொடுங்க, ஆனா எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. மீனா, உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தை நீ கேட்டுட்டு இருக்க. ஏதோ தப்பு பண்றீங்கன்னு தோணுதுங்க. இது தப்பான வழியில் வந்த பணம் இல்லை, போதுமா? 500 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் கருப்பு பணம் வச்சிருக்கிற பணக்காரங்க அதை புது 2000 ரூபாய் நோட்டை மாத்திட்டு இருக்காங்க. அதுக்கு பேங்க் ஸ்டாஃப்ஸ்லாம் துணை போறதா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க, பிரச்சனை ஆயிடும். நான் ஒன்றும் அந்த மாதிரி ஆள் இல்லை, புரியுதா? நீங்க தப்பு பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுங்க. நான் உங்களை நம்புறேன். ஆனா இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. உங்க மேல தப்பு இல்லைன்னு சொல்ல வேண்டியதுன்னு. இந்த பணம் யாரோடதுன்னு? நான் எந்த தப்பும் பண்ணல, பண்ணவும் மாட்டேன். இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காத. கொஞ்ச நாளாவே உங்க மனசுக்கு விரோதமா ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த குற்ற உணர்ச்சியில தான் என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச முடியாம எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கீங்க. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வராத. உன் புருஷன் பணத்துக்காக தப்பு பண்றவன் இல்ல. அப்படின்னா இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு உண்மையை சொல்லுங்க. எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. இது ஒன்றும் சட்டவிரோதமா அந்த பணம் இல்லை, நியாயமா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது. அப்புறம் எதுக்காக என்கிட்ட மறைக்கிறீங்க? இங்க பாரு, என் பேங்க்ல 1008 விஷயம் நடக்கும், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் உங்க பொண்டாட்டிங்க, என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா? இத்தனை நாளா நீங்க கோவமா இருந்ததுக்கு காரணம் என்கிட்ட இருந்த குறைன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதாங்க தெரியுது, குறை என்கிட்ட இல்ல, உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க தான் தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. இப்பதாங்க தெரியுது, குறை என்கிட்ட இல்ல, உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க தான் தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய், தேவையில்லாம கற்பனை பண்ணாத. இந்த பணம் தப்பான வழியில வரல. நாட்டுக்காக போராடினவர் நீங்க. போயும் போயும் பணத்துக்காக சோட போயிடாதீங்க. நீங்க என்ன அடிச்சு கொண்டாலும் பரவாயில்ல, சட்டத்துக்கு விரோதமா எதுவும் பண்ணிடாதீங்க. இந்தாங்க, சூடாகிறதுக்குள்ளே சாப்பிடுங்க. சூடு ஆறியிருப்பது குடிங்க. சாரோட ஆப்ரேஷன் பற்றி என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? ஏதோ பிளான் இருக்குன்னு சொன்னீங்க. அதை பற்றி பேசலான்னு தான் வந்தேன். என்ன பிளான்னு இப்போ சொல்லுவீங்களா? இதுக்கு மேலே உங்ககிட்ட சொல்லாமல் இருக்க முடியல சக்கரை. டாக்டர் எனக்கு கொடுத்துருக்கிற டைம்
இன்னையோட முடிஞ்சு போச்சு. என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு டைம் கொடுத்தாங்களா? யாரு? எதுக்கு? அப்பாக்கு டோனர் கிடைக்கிறதுல ஏகப்பட்ட பிரச்சனை. பெருமாளை மீறி டொனேட் பண்றதுக்கு யாருமே முன் வர மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. உங்களோட பிளான் என்ன, அதை சொல்லுங்கள். டொனேட் பண்ண யாராவது இருக்காங்களா? அது அப்பாக்கு கிட்னி டொனேட் பண்ண போறது வேற யாரும் இல்லை. யாரு? நான் தான். நீங்களா? ஆமா, எனக்கு தான் பிளட் குரூப்ல இருந்து டிஷ்யூ வரைக்கும் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயிருக்கே. ஆனால் நீங்கள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களே, இந்த மாதிரி நேரத்தில் எப்படி ஆர்கன் டொனேட் பண்ண முடியும்? சான்ஸே இல்லை. நான் கருவை கழிச்சிட்டேன்.